வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தால் மக்னி. இதை பண்ணுறதுக்கு நான் 100 கிராம் கருப்புளுந்து எடுத்திருக்கேன், 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண பருப்பில் ஒரு 2 கப் தண்ணி ஆட் பண்ணி 4லேருந்து 5 மணி நேரம் பக்கம் ஊற விடணும். 5 மணி நேரம் ஊறின பருப்பை இப்போ அலசிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து குக்கரில் 5 விசில் வச்சு எடுங்க மீடியம் ஃப்ளேமில். பருப்புகளை வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ தாளிக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி, 4-5 பல்லு பூண்டு, 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு ஏற்ப 4-5 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து இப்போ இதில் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரியவும் காஞ்ச மிளகா கிள்ளி வச்சு காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்த பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து 1 நிமிஷம் பக்கம் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் தக்காளி வெட்டி வச்சுருந்த தக்காளியை சேர்த்து நல்லா தக்காளி மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்குவோம். இப்போது இதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த மசாலா, காஞ்ச மிளகாத்தூள், மல்லித்தூள், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் பக்கம் நல்லா கிளறி விடுவோம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தா பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் பக்கம் மூடி போட்டு வேக விடலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி திறந்து இதில் கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எடுத்து வச்சிருந்து 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சுவையான ஹெல்த்தியான தால் மக்னி ரெடி. இது சப்பாத்தி கூட, ஜீரா ரைஸ், பூரி, ஒயிட் ரைஸ் எல்லாருக்கும் கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.